Hi guys, welcome back to another video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா ஏலியன் ரொம்லோஸ் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா டோன்ட் பிரீத் அண்ட் ஈவில் டெட் அப்படியான படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர் இந்த படத்தோட இயக்குனரும் கூட. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் படம் அந்த கேட்டகரியில் வரக்கூடிய 3வது 4வது படம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ எல்லாரும் நம்ம ஜேம்ஸ் கேமரோன் எடுத்த ஏலியன்ஸ் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்த ஏலியன் படம் ஆகட்டும். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். படத்துல ஹீரோயினி ரொம்பவே வெப்பமான ஒரு கிரகத்துல அவரோட சிந்தட்டிக் ஏஐ பிரதர் கூட வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதே வெப்பமான அந்த கிரகத்துல வாழ்ந்த அவங்க அப்பா அம்மா அங்க வேலை செஞ்சு இந்த ஓவர் வெப்பத்தின் காரணமா இறந்தும் போயிடுறாங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க இருந்து இந்த வெப்பம் இல்லாத இன்னொரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்துக்கு பேர் இவாகா அப்படின்னு பேர் சொல்றாங்க. ஸோ அந்த கிரகத்துக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த கிரகத்துக்கு போறதுக்கு ஃபியூல் வேணும், அந்த ஒரு விண்வெளி அந்த ஒரு ஜெட்டில் போறதுக்கு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்காக ஹீரோயினி, அவரோட சிந்தட்டிக் ஏஐ பிரதர், இவங்களோட முன்னாள் காதலன், அவரோட தங்கச்சி, அவனோட தம்பி அப்படின்னு ஒரு 5-6 பேர் சேர்ந்து அதை எடுக்கிறதுக்கு போறாங்க. அங்க போய் இடத்துலதான் அவங்க ஏலியன்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ இறுதியில அவங்க அங்க இருந்து உயிரோட மீண்டு அவங்க நினைக்கிற அந்த இவாகா அப்படிங்கிற அந்த ஒரு கிரகத்துக்கு போய் உயிர் வாழ்ந்தாங்களா இல்லையா, இல்லை அங்கேயே எல்லாரையும் போட்டு தெளிச்சா ஏலியன்ஸ் அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதை. இந்த படத்துல நமக்கு பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு போது ஹீரோயினியை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அவங்க வெப்பத்துக்குள்ளேயே வாழ்ந்துனுடைய அவங்க அந்த கிரகத்துல அந்த ஜெட்ல போகும்போது சூரியனோட வெளிச்சத்தை அவங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது முதல் முறையாக அவங்க அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கும்பொழுது அவங்களோட கண்களில் முகத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரியும். அதுலேயே அவங்களோட ஆக்டிங் அந்த அப்படி சொல்றது மூமெண்ட் ஆஃப் ஆக்டிங் பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க படத்துல ஹீரோயினி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே, ஹீரோயினோட சிந்தட்டிக் பிரதர் ஆகட்டும், அவங்களோட எக்ஸ் லவர் ஆகட்டும் அப்படின்னு எல்லாருமே பயங்கரமான ஒரு ஆகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிக்காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படம் என்னதான் நம்ம முன்னாடியே அந்த ஏலியன்ஸ் படம் நம்ம எக்கச்சக்கமா ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரி தான் இருக்கும், அதை நம்ம பார்த்தாலும் இந்த படத்துல அந்த விஎஃப்எக்ஸ் சிஜி திரைக்கதை இதன் மூலமா படத்தை ரொம்ப சுவாரஸ்யமா இயக்கியிருக்காரு இயக்குனர் அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் குறிப்பா ஏலியன்ஸ் வர்ற காட்சிகள் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்த அட்டகாசமான காட்சிகளா மேக் பண்ணியிருக்காது. இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளை பார்க்க வைக்குது. ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அது தெரிஞ்சாலும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அங்க உள்ள இருக்கு அப்படின்றதா உண்மை. இந்த படத்துல நீங்க ஒரு சீன் கூட இதெல்லாம் சிஜில பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம டவுட்டே பட முடியாத அளவுக்கு சிஜி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் தட் ஆஃப் ஆல் ஆஃப் ஏலியன்ஸ் அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு அடுத்ததா ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் பயங்கரமா எடுத்திருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபியாகவும் மேக்கிங் ஆகட்டும், ஒரு காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஏலியன்ஸ் விரட்டிட்டே வந்துட்டே இருக்கும், அவங்க ஓடி போய் கதவை லாக் பண்ணணும், அந்த ஏலியன்ஸ் வெளியில நிற்கும். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி சூப்பரா இருக்கும். ஒரு ஏலியன்ஸை முழுசா நமக்கு காமிப்பாங்க. அதோட ஹீரோயின் சண்டை போடுவாங்க, அவங்க இறங்கி போற அந்த பிளேஸ் ஆஃப் செட்டிங் ஆகட்டும், அந்த ஏலியன்ஸை சிஜில கிரியேட் பண்ணது அப்படின்னு பயங்கரமா அந்த ஒரு நம்ம ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பாக்குற மாதிரி அது கிரியேட் பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த படத்துல நமக்கு மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஏலியன்ஸ் படங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த படம் நமக்கு பெருசா எந்த வித ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தாது, ஆனா சுவாரஸ்யமா இருக்கும். இல்ல இதுக்கு முன்னாடி ஏலியன்ஸ் 2 படங்கள் நீங்க பார்க்கல, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் இந்த ஏலியன்ஸ் படம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அமேசிங் ஒரு ஃபினாமினலான ஒரு படமா இந்த படம் அமையும் அப்படின்றால எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஓவராலா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படம் அண்ட் பயங்கரமா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் கொடுக்கும் அப்படின்னே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட மேக்கிங் அண்ட் கேஸ்ட் அண்ட் குரூ ஆக்டிங் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி, சிஜி, மியூசிக் அப்படின்னு எல்லாமே ஒரு பிசிறு தட்டாம இந்த படம் அவ்வளவு பெர்ஃபெக்டா கேப்சர் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்றதா உண்மை. அண்ட் இந்த படம் நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா தியேட்டர்ஸ்ல போய் நீங்க பார்க்கலாம். இந்த படம் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் தமிழ் டப்போட அவைலபிளா அந்த படம் இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் அந்த படம் ரன் ஆகும், 1 hour 50 minutes. ஸோ நீங்க போய் தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த படத்துல போஸ்ட் கிரெடிட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால எழுத்துற வரைக்கும் யாருமே உட்காந்துருக்காதுங்க. நான் உட்காந்தப்ப தான் வந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.